ஐயோ! செம்ம நியூஸுங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கௌதம் இருக்காரு பார்த்தீங்களா? கௌதம் தெரியுமா? விஜயோட ஃப்ரெண்டு ஆஃபீஸ்ல காவேரி வந்து விஜய் கூட சண்டை போட்டுட்டு ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போவாங்க இல்லையா? அவர் வந்து ஹேஷ்டேக் மகாநதின்னு சொல்லிட்டு விஜய் டிவின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் பண்ணி போட்டிருக்காரு. ஆ அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு புதுசா ஏதோ வந்துட்டாரோ அப்படின்னு நினைக்கும்போது, இது பழைய போஸ்ட்டு தான். இருந்தாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து இப்ப வேலை தேடிக்கிட்டு இருக்காரு இல்லையா? அது சம்மந்தமா வந்து இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. விஜய் ஜாப் எனக்கு யாருமே குடுக்க மாட்றாங்க. ஓவர் இதா இருக்குது அப்படின்னு சொல்றதுனால, அப்ப கௌதம் வந்து "என் ஆஃபீஸ்க்கு நீ வர வேண்டியது என்னடா?" அப்படிங்கிற மாரி கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. அப்படிதான் கொண்டு வரணும் அப்படின்னு என்னோட எதிர்பார்ப்பும் கூட. விஜய் வந்து வீட்லயே இருந்தா நல்லா இருக்காதுல்ல. அவர் வேலைக்கு போணும், வரணும் அப்படிங்கிறது அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ரொம்ப நாளாவே வந்து விஜய் இங்க இருக்கும்போதே எனக்கு வந்து தோணுச்சு. அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கௌதம் இப்போ போஸ்ட் போட்டிருக்கிறதுனால கண்டிப்பா மகாநதியில வர்றாரு அப்படிங்கிறது தெரியுது. விஜயோட ஃப்ரெண்டா இருக்கிறதுனால என்னோட ஆஃபீஸ்ல எப்போ வந்தாலும் நீ வேலைக்கு பார்க்கலாம்டா. உனக்கு எந்த இதுவுமே தேவையில்லடா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூட்டு போயிருவாரோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பர் நியூஸுங்க. நம்ம பிரவீன் சார் செம்ம போஸ்ட் போட்டிருக்காரு. இது வந்து விஜய், காவேரி 2 பேரும் உட்காந்துங்க. அவர் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஏதாவது ஒரு ஸ்டோரி போட்டார் அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நம்ம டைரக்டர் வந்து பயங்கரமா இருக்கும். அவர் ஸ்டோரி போட்டிருக்காரு அவரோட இன்ஸ்டாவில். நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அடுத்து என்ன விஜய், காவேரி வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வந்து குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிட்டு இருந்தேன் அப்படிங்கிறத வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணுறாரு போல இருக்கு. குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு போல. பரவாயில்லங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கு. இந்த போஸ்ட்டை பார்த்தோன்னே சிரிப்பு வருதுங்க எனக்கு. ரொம்பவே சிரிப்பா இருக்கு. எதிர்பார்க்கல நான் இந்த போஸ்ட்டு. அவ்வளோ அழகான ஒரு போஸ்ட்டு. ரொம்பவே வந்து விஜயை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயங்கரமா காவேரியை பயங்கரமா ஃபீல் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது இதுலேருந்து. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. கங்காவா அந்த பக்கம் இருக்கிறதுனால நம்ம விஜய், காவேரியை பற்றி மட்டும் பேசணும் அப்படின்னா, பயங்கர ஏதாவது ஒரு செம்ம மேட்ரு நம்ம அது எனக்கு தெரிஞ்சு இது வீடு மாதிரி தான் தெரியுது. வீட்டில் அவங்க தங்குவாங்க இல்லையா? அந்த வீடு மாதிரி தான் தெரியுது. அங்கே உட்காந்து பயங்கரமாக வந்து காவேரியை கட்டி பிடிச்சிட்டு அவ்வளோ அழகாக வந்து ஃபீல் பண்ணுறாரு நம்மளோட விஜய். அது அழகாக கேப்சர் பண்ணி போட்டிருக்காருங்க நம்மளோட டைரக்டர். அவர் யாருன்னு நினச்சிங்க? பிரவீன் பண்டாண்டுங்க. அவர் தான் போட்டிருக்காரு. சரிங்களா? அவர் என்ன ஸ்டோரி போட்டாலும் நம்ம வந்து ரசிப்போம். சரிங்களா? அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு எபிசோடில் இது வந்து ஆஹா அருமையாக இருக்கும். நாளைக்கு வந்து மாமியார் வந்து அங்கே பிரதட்சணம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இது எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அழகான ஸ்டோரி பார்த்து ரசிங்க. சரிங்களா? நல்லாயிருக்கு.